வாகனம்னா 4 சக்கர வாகனம். இந்த அம்மா கிட்ட வந்து வேண்டின்னு போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வழியை இந்த அம்மா காட்டுவாங்க. லோன் மூலிமா வாங்கினாலும் சரி, எப்படி வாங்கினாலும் அதுக்கு இருக்கக்கூடிய தடையை உங்களுக்கு அதிசீக்கிரமாக கொடுத்து நீங்கள் ஒரு வாகனம் வாங்கிறதுக்கு வாகன தேவதைன்னே சொல்லலாம். அந்த வெக்காளியம்மன் நிறைய பக்தாதிகள் வேண்டின்னு போய் இன்றைக்கி வந்து டூரிஸ்ட்டு ஓட்டின்னு இருக்கிறாங்க, வாடகை ஓட்டின்னு இருக்கிறாங்க, சொந்தமாக வச்சுன்னுக்கிறாங்க. அதுபோல் எல்லோரும் வந்து இந்த அம்மாவை தரிசனம் பண்ணணும். எல்லோரும் வாங்க, வந்து பலனடைஞ்சு அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். ஜெய் வெக்காளி. அன்புள்ளம் கொண்ட பக்த கோடிகளே, நீங்கள் காண்பது பிர்த்திங்கரா வர்த்தல் மிளகாய் யாகம். அம்மா வந்து யாகசாலை. இந்த யாகசாலையில் அமாவாசை தினத்திலே பலாயிரக்கணக்கான ஜனங்கள் இங்கு வந்து கூடக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி, ஓமல், வைப்பு, செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம் என்னும் சொல்லக்கூடிய மாந்திரிகத்தை ஒழிக்கக்கூடியவள் இந்த பிர்த்திங்கராதேவி. அமாவாசை தினத்திலே வந்து வணங்கினால் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அப்படி எந்த விதமான பிரச்சனையும் போக்க வல்லக்கூடியது அமாவாசை. இந்த அமாவாசைக்கு ஒரு பொருள் உண்டு. அம்மா வாசை அப்படின்னா அம்மா வாசம் செய்யக்கூடிய நாள் அமாவாசை. அதனால தான் நம்ம ஆலயத்திலே, இந்த உக்ர பிர்த்திங்கர ஆலயத்திலே அமாவாசை நாளானது பகலில் உச்சஜாமம் மதியம் 1 மணி. அப்படி அந்த பகல் 1 மணி ஆனது அந்த நேரத்திலே அம்மாளுக்கு அரட்டன் மிளகாய் யாகத்தில் செலுத்தி பூர்ணாவதி என்னும் சொல்லக்கூடிய 108 வகையான பூர்ணாவதிகளை கொடுத்து கற்கண்டு பலவிதமான பழங்கள் பலவிதமான இனிப்பு வகைகள் எல்லாம் வந்து இங்கே இந்த அம்மாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். அப்படி செய்யக்கூடிய இந்த நேரத்திலே தன்னுடைய குடும்பத்திலே தீராத செய்வினை, தீராத பில்லி, சூனியம், தொழில் தடை, வியாபார தடை என்னும் சொல்லக்கூடிய எதிரிகளுடைய கண் திருஷ்டியை போக்கக்கூடிய வல்லமை படைத்தவள் இந்த அம்மா